ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் போன் மற்றும் ஸ்பீக்கர்கள் பயன்பாடு குறித்த புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயிலானி வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் போன் மற்றும் ஸ்பீக்கர்கள் பயன்பாடு குறித்து புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வழிகாட்டுதல்களை என்னென்ன முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள்ல பயன்படுத்தக்கூடிய போன் மற்றும் ஸ்பீக்கர்கள் பயன்பாடு குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணம் செய்யும் சக பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கில போக்குவரத்து துறை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருப்பதாக அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்துகளில் பயணம் செய்யும் போது கைபேசியில் உரத்த குரலில் பேசுவது, ஸ்பீக்கர் அல்லது இயர்போன் ஹெட்பேண்ட் இல்லாமல் பாட்டுகள் அல்லது காணொலிகள் பார்ப்பது சக பயணிகளுக்கு சிரமம் மற்றும் இடையூற்றை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று கைபேசியில் பாட்டுகள் அல்லது காணொலிகளை பார்க்க விரும்பும் பயணிகள் ப்ளூடூத் இயர்போன் அல்லது அது போன்ற பயன்பாடுகள் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். இது மற்றவர்களுக்கு அனுமதிக்கும் நிலையில் எந்தவித குந்தகமும் விளைவிக்காது என்பதாக அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைத்து பேருந்துகளிலும் உட்புறத்திலும் பயணிகள் தெளிவாக பார்க்கும் வகையில 24 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பேருந்துகள்ல ஒட்டி அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மேற்பார்வையாளர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக இந்த நேரங்களில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பயணிகளிடம் எடுத்து வைக்க வேண்டும் என்பதாகும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி.